வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எப்படி பிஒய்க்யூஸை கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, பிஒய்க்யூஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி அது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒரு சில டைம்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னா கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சேம் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போறது எக்ஸாக்டா சேம் கான்செப்ட் அண்ட் பாயிண்ட் எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு, எப்படி வந்து ரிப்பீட்டேஷன் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுவும் பாலிட்டி, பிகாஸ் பாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதிகமான கொஸ்டின்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டா பாலிட்டிஸ் இருக்கு. ஸோ பாலிட்டி ரவுண்ட்ஸ் அபவுட் 25% ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் சிஎஸ்சி. ஸோ கண்டிப்பா 25 கொஸ்டின் ஆர்எல்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 18 கொஸ்டினாவது நமக்கு வந்து பாலிட்டியிலிருந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2015ல நமக்கு வந்து 2015ல ஸோ ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், நல்லா நோட் பண்ணுங்க, ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த கொஸ்டின் தான் நமக்கு வந்து 3 times ரிப்பீட் ஆகுது. ஸோ வித் த எக்ஸாக்ட் வேர்ட். ஸோ த ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ஸ்ரைன்ஸ் இன் இட். ஸோ எங்க டிபிஎஸ்பியில. ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிபிஎஸ்பியில தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனோட பேஸே இதுதான். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த மாதிரி செக்ரிகேட் பார்ட்டா பிரிப்போம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. ஸோ அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிபிஎஸ்பியில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியா, ஸோ எல்லாமே நம்ம பக்கப் பண்ண முடியல அப்படின்னாலுமே பேசிக் கிரக்ஸ் என்ன அப்படிங்கறத படிக்கணும். ஸோ அதுதான் சொல்றேன், ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் 2015ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. சேம் கான்செப்ட் 2020ல கேட்டிருக்காங்க. ஸோ 2015ல நமக்கு வந்து கேட்டதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2015 ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். 2020ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் த ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ 2 கொஸ்டினுக்குமே என்ன வித்தியாசம், ஒண்ணுமே கிடையாது. கீ பாயிண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஆன்சர் என்னது நமக்கு டிபிஎஸ்பி. ஸோ நான் கட் காப்பி பேஸ்ட் 2015ல கேட்டது 2020ல கேட்டிருக்காங்க. அப்போ ஐடியா ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம மக்கள் நலனுக்காக ஒரு நாடா இந்தியா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, வெல்ஃபேர் ஸ்டேட், இந்தியா வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்றதுக்கான எக்ஸாம்பிள் பிடிஎஸ். ஸோ பிடிஎஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. மன்ரேகா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி மக்கள் நலனுக்கான ஒரு அரசாங்கமா தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ 2 டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.